பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தம் இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2 கிலோ எடை இருந்ததை அறிந்து தூங்காமல் இரவு முழுவதும் உடற்பயிற்சி மேற்கொண்ட ஒரே இரவில் 1.9 கிலோகிராம் எடை குறைத்ததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. 2 கிலோ எடை இருந்ததை அறிந்து தூங்காமல் இரவு முழுவதும் உடற்பயிற்சி மேற்கொண்டு ஒரே நாளில் 1.9 கிலோகிராம் எடை குறைத்ததால் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் மல்யுத்தம் 50 கிலோ எடை பிரிவின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்த இந்திய வீராங்கனையான வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஒரே நாளில் 3 உலக சாம்பியன்களை வீழ்த்தி மல்யுத்தம் 50 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தார். முன்னதாக பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னணி போராட்டத்தில் நின்று டெல்லி போலீசாரால் அவர் அடித்து விரட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக இணையத்தில் பல்வேறு தரப்பினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து தொடர்ந்து தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த போட்டியிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்ததாக தகவல் என்பது வெளியாகியிருந்தது. குறிப்பாக அவர் ஒரே இரவில் 1.9 கிலோகிராம் எடையை குறைத்ததால் இந்த நடவடிக்கை 1.9 கிலோ எடையை குறைத்தும் 100 கிராம் அதிகமாக இருந்ததால் அவர் அந்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. அதாவது 50 கிலோ எடை பிரிவில் 100 கிராம் அதிகம் இருந்ததால் அவர் அந்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது 2 கிலோ எடை இருந்ததை அறிந்து இரவு முழுவதும் தூங்காமல் உடற்பயிற்சி மேற்கொண்டு ஒரே இரவில் 1.9 கிலோகிராம் எடையை அவர் குறைத்திருந்த நிலையில் ஒரே இரவில் 1.9 கிலோகிராம் அவர் எடையை குறைத்ததால் தொடர்ந்து உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இதன் காரணமாக டீஹைட்ரேட் மூலமாக அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். குறிப்பாக சாம்பியன்களின் சாம்பியனான வினேஷ் இந்தியாவுக்கே பெருமை என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்தியாவை எதிர்பார்த்திருந்த இந்த பதக்கமானது கை நழுவி போயிருப்பதால் பெரும் ஏமாற்றத்தில் வினேஷின் ரசிகர்கள் ஆழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.